ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம சவுண்ட் ட்ராக்ன்ற டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோ மேல காலை போட்டு ஒய்யாரமா தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சட்டுன்னு அவனை விட்டு விலகி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்காண்டி வரா. இங்க ஹீரோவா நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒருவேளை அவளுக்கு கேட்டிருக்குமோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினுக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஹீரோயினும் வரா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா இது ரொம்ப கிரேசியா இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொன்னதையே சொல்ல ஹீரோக்கு அதை கேட்டு செம்மையா ஷாக் ஆயிடுது. அவனை பார்த்த ஹீரோயினா சட்டுன்னு நான் ஃபுட்டை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு அவ காதுல எதுவுமே கேட்காத மாதிரி ஏதேதோ பேசி சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா நேத்து செம்மையான குளிர்ல அந்த குளிர்ல நான் உறைஞ்சே போயிருப்பேன்னு சொல்லிட்டு அவனும் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான். இது வீடா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலானே தெரியல. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கா. அவளுக்காண்டி ஹீரோ காஃபி எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் அவ பக்கத்திலேயே உட்காந்து அவ எழுதுற லிரிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட ஹீரோயின் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸுக்கான சாங்க ஹீரோக்கு ஒரு ஹெட்செட்டை மாட்டி விட்டு அவனை கேட்க வைக்கிறா. அந்த சாங்க ஹீரோ ரசிக்கிறானோ இல்லையோ, ஆனா ஹீரோயினை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவ பண்றது எல்லாத்தையுமே கண் வெட்டாம சைலண்டா பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவ எழுதின சாங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா இந்த சாங்ஸுக்கு இந்த லைன்ஸ் கொஞ்சம் பிளேனா இருக்கு, டச்சிங்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த சாங்கை எழுத நிறைய லைன்ஸை பிட்டு பிட்டா எடுத்து கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, நீ லவ் பண்ற பர்சன் உன் முன்னாடியே இருக்கான், ஆனா அவனோட ஃபிங்கரை மட்டும்தான் உன்னால தொட முடியுது, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை வேற எக்ஸ்பிளைன் பண்றான். அதை கேட்ட ஹீரோயின் சட்டுன்னு ஹீரோவோட கைய பிடிச்சிடுறா. அது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் கிட்ட ஹீரோயினா இப்படி இருக்க கைய பிடிச்சுக்கிட்டா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுது, இதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும்னு சொல்ல ஹீரோட மைண்ட் வாய்ஸா இவ இந்த ஜென்மத்துல இந்த சாங் எழுத மாட்டான்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட கொஞ்சம் வெளியில போகலான்னு சொல்றா. ரெண்டு பேருமே வெளியில கிளம்பி வராங்க. ஹீரோயினா என் மூளைய கசக்கி புழிஞ்சாலும் எனக்கு இந்த லைன்ஸே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உனக்கு ஜெனிஃபர் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா என்னால அவளுக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றான். அதுக்கு ஹீரோயினா அப்படி என்ன பண்ணுவ அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்றான். ஹீரோயினா சட்டுன்னு எனக்கும் ஒண்ணு பண்ணணுமே நீ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவகிட்ட ஹீரோவா என்ன வேணும்னு சொல்லி கேட்க ஹீரோயினா எனக்கு சாக்லேட்ஸ் வேணும்ன்றா. ஹீரோவா அட சோத்து முட்டையே வந்து தொலைன்றான். நெக்ஸ்ட் ஹீரோயின் உட்காந்து சாக்லேட்டா முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்து உனக்கும் வேணுமான்னு சொல்லி கேட்க ஹீரோவா சீச்சி எனக்கு ஸ்வீட்லாம் ஆகாதுன்றான். இப்படியே ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அங்க ரெண்டு ஸ்கூல் பசங்க சைக்கிள் ஓட்டிட்டே போறாங்க. அத பார்த்த ஹீரோயினா ஹீரோ கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தானே எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா நீ எங்க கத்துக்கிட்டா, உன்னை பிடிச்சு பின்னாடி ஓடுனதுலயே எனக்கு பாதி உசுறு போயிடுச்சு, சரியான பயந்தாங்கோலின்னு சொல்லி கிண்டல் பண்றான். அதுக்கு ஹீரோயினா போடா இப்பெல்லாம் நான் காரே ஓட்டுவேன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோவா எது காரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோயின் காரை ஓட்டிட்டு இருக்கா. ஹீரோவா லைஃபே தொலைச்ச மாதிரியே உட்கார்ந்து இருக்கான் பயத்துல. அவனை பார்த்து ஹீரோயினா நீ என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குன்றா. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா நானே வாய கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க காரை ஓவர்டேக் பண்ணி ஒரு கார் போகுது. அதை பார்த்த ஹீரோயினா ஸ்கூல் ஏரியால எப்படி ஃபாஸ்டா போறான்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறான். அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா ஏண்டி நீ ஓட்டுறதெல்லாம் ஒரு ஸ்பீட் ஆடி, இதுக்கு நான் நடந்து போயிருந்தா கூட இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன்றான். அவனை பார்த்து ஹீரோயினா உனக்கு ஸ்வெட் ஆகுதுல, நான் ஏசி போடவான்னு சொல்லி கேட்க ஹீரோவா ஐயம்மா தாயே நீ ரோட்டை மட்டும் பார்த்து ஓட்டுமா அது போதுமா எனக்குன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட சாரி கேக்குறா. என்னன்னு பார்த்தா ஹீரோயினா அந்த காரை செம்ம ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிச்சிடுறா. அந்த டைரக்டர் கூட அவளுக்கு ஒரு மீட்டிங் இருக்கும், அதுக்காண்டி ரெண்டு பேருமே அந்த டைரக்டரை மீட் பண்றதுக்காண்டி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவனுமே அங்க வரான். அவனா இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு சாரி உங்க டேட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அச்சச்சோ நாங்க டேட்டிங்லாம் பண்ணல, இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் ஹீரோனுக்கு ஒரு
ஆரஞ்சு ஜூஸ வைக்கிறான். ஹீரோயினா லாஸ்ட் டைம் இந்த ஜூஸ் செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோ செம்மையா காண்டாகுறான். அவகிட்ட இருந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ ஹீரோ சட்டுன்னு புடுங்குறான். அதை பார்த்தா அந்த டைரக்டர் செம்மையா ஷாக் ஆயிடுறான். அவளை பார்த்து ஹீரோவா உனக்கு தான் இது பிடிக்காதுல, அதுக்கப்புறம் ஏன் குடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கிட்ட இவளுக்கு சுத்தமா ஆரஞ்சு ஜூஸ்னாலே பிடிக்காதுங்கிறான். அதுக்கு ஹீரோயினா நீ என்ன பேசுற, எனக்கு பிடிக்கும்னு சொல்ல ஹீரோவா நீ தாண்டி கைய வச்ச ஆரஞ்ச நசுக்கி தூக்கி போட்டியா, அதெல்லாம் மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா நீ எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் வெளியில போய் எனக்காண்டி வெயிட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவா இல்ல பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ புடுங்கிக்கிறான். அது மட்டும் இல்ல ஹீரோ அந்த ஆரஞ்சு ஜூஸ ஒரு துளி கூட இல்லாம உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் அந்த டைரக்டரும் அந்த லிரிக்ஸ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா மாடு கழுநீர் தண்ணீரை குடிச்ச மாதிரியே ஒரு சத்தம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே திரும்பி பார்த்தா ஹீரோ தான் உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே காண்டாயிரா. அதுக்கப்புறம் ஹீரோனோட டைரக்டரா விடிய காலமா எழுதுற சாங்ஸே ஒரு தனி சுகந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோவா அந்த டைரக்டரையே குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனா ஹீரோ பார்த்து நீ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க, என்ன அப்போல இருந்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா நான் உங்களை டிவில தான் பார்த்திருக்கேன், நேர்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினா இவன் இப்படிதான் யாரையாச்சும் குறு குறுன்னு பார்த்து ரோட்ல கூட திட்டு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறத கேட்டாலே ஹீரோக்கு பத்திட்டு வருது. அவர் சும்மா இல்லாம ஹீரோ கிட்டயுமே ஹெல்ப் கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோவை நோண்டி விட்டுட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோயினா அவனை பார்த்து ஏன் நீ ரூடா நடந்துக்கிட்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோவா நானும் ரூடா பேசல, நான் உண்மையதான் சொன்னேங்கிறான். அதுக்கு ஹீரோயினா நான் ஒரு மரியாதைக்காண்டி ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும்னு அதுல என்ன உனக்கு ப்ராப்ளம்னு சொல்லி கேட்க ஹீரோவா உனக்கு பிடிக்காதத எதுக்கு செய்யறேன்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா நாங்க ஒர்க் பண்ண போன ஜூஸ் குடிக்க இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவன் கிட்ட நான் ஒரு பையன் கிட்ட பேசினாலே உனக்கு பிடிக்காதேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவா நீ பேசுறவன்லான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ள அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பேசினதுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்பவே கோவமா இங்கேயே நிறுத்து நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்றான். ஹீரோயினும் ரொம்பவே கோவமா காரை ஸ்டாப் பண்ணிடுறா. அவகிட்ட எதுவுமே பேசாம ஹீரோ இறங்கி போயிடுறான். ஹீரோயினும் ரொம்பவே கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட ஸ்டுடியோல இருக்கான். அவனோட ஃப்ரெண்டா என்னோட ஆளு எப்பவோ வீட்டை விட்டு போயிட்டா, நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோவா நான் ஹீரோயின் வீட்டுல இருக்கேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அவனோட ஃப்ரெண்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். உன்னோட ஃபீலிங்ஸா அவகிட்ட கண்டிப்பா சொல்லிடுன்றான். இப்பதான் தெரியுது ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு லவ் ஃபீல் இருக்கும். ஹீரோ கீழே இறங்கி வரும்போது அவன் முன்னாடி யாரோ பொக்கே நிட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் அங்க நிக்கிறா. அவன் கிட்ட ஹீரோயின் அந்த பொக்கே கொடுத்துட்டு ரொம்பவே சாரி நான் கொஞ்சம் ஓவராவே கோவப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஏப்ரானுமே கொடுத்து அவன் கிட்ட சாரி கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை சிரிச்சுட்டே மன்னிச்சிடுறான். ரெண்டு பேருமே பேசிட்டே நடந்து போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவன் கிட்ட நம்ம சூப்பர் மார்க்கெட் போகணும், நீயே கார் ஓட்டு, அந்த பிளேஸ் ரொம்பவே சின்னது, எனக்கு அதுல ஓட்டா கொஞ்சம் பயங்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா இன்னைக்கு என்ன டின்னர் செய்யலான்னு சொல்ல ஹீரோவா உனக்கு எது ஸ்பெஷலா வருமோ அதையே பண்ணுங்கிறான். அவ்வளவுதான் ஹீரோயின் அந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா எம்மா தாயே உன்னை 10 நாளைக்கு குக் பண்ண சொல்லலாமா, ஒரு நாளைக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவ எடுக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி வைக்கிறதே ஹீரோவோட பொழப்பா போச்சு. நெக்ஸ்ட் பில் போட வரும்போது ஹீரோவா சாக்லேட்டை பாக்குறான். பில் போட்டுட்டு இருக்கப்போதான் ஹீரோயின் அந்த சாக்லேட்டை பார்த்துட்டு இதை நான் எடுக்கலையே அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவா நான் தான் எடுத்தேன், உனக்கு பிடிக்கும்ல அதனாலதான் சொல்லும் போது ஹீரோயினா பரா பயபுல நமக்காண்டிலாம் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியே பாக்குறா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நிறைய ஆரஞ்சு இருக்கு. அப்படியே ரெண்டு பேருமே ஷாக்கா திரும்பி பார்க்க அங்க ஹீரோனோட அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோனோட அம்மாவா முறைச்சிட்டே வராங்க. ஹீரோயினா இன்னைக்கு நம்ம செத்தோன்னு சொல்லி நினைக்கிறா. அவளோட அம்மா கிட்ட ஹீரோயினா அம்மா இவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டுமா, இவனுக்கு ஸ்டே பண்ண இடம் இல்லைன்னு தான் இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல நாங்க 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல அதுக்கு ஹீரோவா 19 வருஷம் தீன்றான். அதுக்கு ஹீரோயினா வாய முறா குரங்கு, இப்ப இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவா ரெண்டு பேரையுமே வந்து உட்கார சொல்றாங்க. அவங்க கிட்ட ஒரு கேம் ஆடலான்னு சொல்லிட்டு நிறைய கார்ட்ஸ பரப்பி வைக்கிறாங்க. அவங்களா ஹீரோ கிட்ட இதுல இருந்து 3 கார்டை எடுக்க சொல்றாங்க. அவனும் அவங்க சொன்ன மாதிரியே 3 கார்டை எடுக்கிறான். அவங்களா அவன் எடுத்த கார்டோட மீனிங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்டை பார்த்து நீ யாரையோ லவ் பண்றாதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. செகண்ட் கார்டை
கார்டை பார்த்து அந்த பொண்ணை நீ ரொம்பவே சின்சியரா லவ் பண்ற, லாஸ்ட் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ட்ரூவா இருப்பதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தேர்ட் கார்டை பார்த்து அவங்க லைட்டா ஜர்க் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கிட்ட அந்த பொண்ணு உன்னை விட்டு தூரமா இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோயினா ஹே அது ஜெனிஃபர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா எனக்கு பாருங்கன்னு சொல்ல அவளோட அம்மாவா மூட்டை முடிச்சு கட்டிட்டு என்னோட ஷிப்புக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும் போது ஹீரோயினை பிடிச்சு எதுவும் தப்பா நடக்காதுன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உன்னோட ட்ரிப் போட்டோஸ் கேட்டேன்ல எங்க அதுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அதை இவன் டிலீட் பண்ணிட்டாமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்கள ஹீரோவும் சென்ட் ஆஃப் பண்ணி விட வரான். அவன் கிட்ட ஹீரோனோட அம்மாவா அவன் எடுத்த அந்த தேர்ட் கார்டை கொடுத்துட்டு இது உன்னோட லக்கி சாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ அந்த கார்டையே பேன்னு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் குக் பண்ண சாப்பாட்டை ஹீரோ சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்குதுன்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே குஷி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவளோட அம்மா கொண்டு வந்தா ஆரஞ்சஸ பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ இருக்கு, இது எனக்கு பனிஷ்மெண்டா என்ன, எப்பா சாமி நீ போறதுக்குள்ள இதை காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட சாரி கேக்குறா. நான் உன்னை சேட் ஆக்கிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோவா நான் சேட் எல்லாம் ஆகலாம், ஆனா நீ ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறத பார்த்து கொஞ்சம் காண்டாயிட்டேன்றான். அதுக்கப்புறம் அவ ஹீரோ கிட்ட அந்த டைரக்டர் சொன்னாரே ஏதோ வீடியோ காலமா அது இதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒண்ணுமே புரியலன்றா. அதுக்கு ஹீரோவா அந்த டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால ரொம்பவே அமைதியா இருக்கும், நம்ம மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லும் போது ஹீரோயினா அந்த டைம்ல நம்ம வெளியில போகலான்றா. அதுக்கு ஹீரோவா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவனை செம்மையா முறைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா விடிய காலமா 4:30 மணிக்கு ஹீரோயினா ஹெட்செட்டை போட்டு நடு ரோட்ல வந்து நிக்கிறா. ஹீரோ அவ பின்னாடியே வரான். அவளுக்கு ஹீரோவா ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டி விட்டுட்டு ரொம்பவே குளிர்து, உன் உடம்ப பாத்துக்கோன்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஜாலியா பேசிட்டே நடந்து போறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா விழுந்து விழுந்து சாங் எழுதிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ காஃபி எல்லாம் எடுத்து வந்து குடுக்கறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து ஒரு சேட் பிலிமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்கார்ந்து அவளோட சாங் எழுதிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவா எப்பெல்லாம் எழுதுறான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சாங் எழுதிட்டு இருக்கா. ஹீரோ போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ சட்டுன்னு திரும்பி ஹீரோனை பார்த்த உடனேயே பட்டுன்னு அவளையுமே ஒரு போட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அதை ஹீரோயின் தான் அட்டென்ட் பண்ணி பேசுறா. அவனோட ஃப்ரெண்டா ஹீரோட லேப்டாப்ல இருந்து ஒரு போட்டோ வேணும், அது ரொம்பவே அர்ஜென்ட்னு சொல்லும் போது ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஹீரோட லேப்டாப்பை ஓபன் பண்றா. அந்த போட்டோவை அனுப்பினதுக்கு அப்புறம் ஹீரோயினா அவளை ரீசெண்டா எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. சட்டுன்னு ஹீரோயினுக்கு லாஸ்ட் இயர் ட்ரிப் போட்டோ ஞாபகம் வர அந்த பேரை டைப் பண்ணி பாக்குறா. அந்த போட்டோஸ் எல்லாமே அங்கேயே தான் இருக்கு. ஹீரோ அதை டிலீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போய் தான் சொல்லியிருப்பான். அவளோட சின்ன வயசு போட்டோல இருந்து ஹீரோ ஹீரோயினா இப்ப எடுத்த போட்டோஸ் வரைக்குமே எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சேவ் பண்ணி வச்சிருப்பான். எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒண்ணு விடாம பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் ஒன்ன நோட் பண்றா. ஹீரோயின் பண்ற சின்ன சின்ன விஷயத்த கூட ஹீரோ அதை போட்டோ எடுத்து வச்சிருப்பான். எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஒண்ணு விடாம அவளோட போட்டோஸை சேவ் பண்ணி வச்சிருக்கத பார்த்து ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆயிடுறா. அவளோட போட்டோஸை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோ கரெக்டா கீழே இறங்கி வந்து அவனோட லேப்டாப்பை ஹீரோயின் யூஸ் பண்றத பாத்துறான். அவனை ஹீரோயினுமே பாத்துறா. 2 பேருமே ஷாக்கா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரஷ் பண்ணிக்கிட்டே ஹீரோ ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு பைத்தியமாக்குறான்னு சொன்னதை நினைச்சிட்டே இருக்கா. அவ தூங்கிட்டான்னு நினைச்சு ஹீரோ அதை பேசியிருப்பான். ஆனா அது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டிருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.